டிராகன் ராஜா உண்மையான டிராகன் உருவத்துக்கு மாறிடுறாரு. அங்க இருந்த எல்லாருமே இத பார்த்து ரொம்ப பயந்து நடுங்கி ஓடிட்டு இருக்காங்க. ஆனா ஹெட் லார்ட் மட்டும் பயப்படல. அப்படியே நின்னுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ஆக்ரோஷமா வந்து அ டிராகன் கிங் ராஜா பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயம் இங்க ஹீரோ வந்து அசால்ட்டா எல்லாரையும் அடிச்சு மேடெல்லாம் காப்பாத்திட்டே இருக்கான். இங்க வந்து அது என்ன பண்ணுதுன்னா, சிப்ஸா கடிக்கிற மாரி நம்மளுடைய லார்ட் ஹெட்ட வந்து கடிச்சு வாயில போட்டுக்குது. வாயில போட்டுக்கிட்டு மெண்டுகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வாயில வச்சு பயங்கரமா கடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவர் தூக்கி ஒரு மூலையில தூக்கி வீசிடுது. அவரும் கரப்பான்பூச்சி மாரி போய் படுத்துடுறாப்புல. அது என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய ஒயிட் ஃபயர வந்து கக்குது அவர் மேல. பயங்கரமா வந்து விடாம வந்து கக்கிக்கிட்டே இருக்கு. இங்க வந்து ஹீரோ வந்து எல்லாரையும் அடிச்சு துவச்சுட்டேன் அப்படின்ற மாரி நின்னுட்டு இருக்கான். எல்லாரையும் அடிச்சுட்டு சில பேர் வராங்க. அவங்கள கூட ஃபைனலா அடிச்சுட்டான். அவங்கள ஆள ஃபுல்லாவே ஹீரோ காலி பண்ணி வச்சிருக்கான். இங்க பார்த்தா அது ஃபயர கக்குறத நிக்கவே இல்ல. அவரும் அப்படியே காத்துல டிஸப்பியர் ஆறாரு. அப்படியே கரைஞ்சு போறாப்ல. அப்படியே கத்திக்கிட்டே கரைஞ்சு போய் அவர் ஒரு பாம்பு போல இருக்கு. இவரோட பாம்பு உருவத்துல போறாப்ல. இவர அழிக்கிறதுக்கு தான் வந்து அந்த மந்திர செடியெல்லாம் மொளைக்க வச்சிருப்பாங்க போல இருக்கு மவுண்டன் ஃபுல்லாவே. அதுக்கப்புறம் எங்க ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது. நம்மளுடைய ஹெட் லார்ட் வந்து கிட்டத்தட்ட இறந்து போயிட்டார் போல இருக்கு. ஏன்னா அவர் கொடுத்த முத்திரை வந்து மறையுது. இங்க ஜியாங்க்கு வந்து யாரு யான்ற மாரி ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. இங்க ஹீரோக்கு வந்து ஹெட்லார்டு வந்து இறந்து போக போறாரு அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் டிராகன் முட்டி மோதிக்கிட்டு வெளியே வருது. இங்க ஜியாங்க்கு வந்து யான் பத்தின எல்லா மெமரிஸும் ரீகால் ஆகுது. அப்போ அவன் நினைக்கிறான், அந்த மந்திர சிட்டை வந்து இளவரசிங்கள் கத்துக்கிற விஷயமா அந்த மந்திர மிருகங்கள்லாம் வருது பண்றாங்க இல்லையா சிட்டையில, அதெல்லாம் வந்து இளவரசி மட்டும் தான் கத்துக்க முடியும். சாதாரண மக்கள் கத்துக்க முடியாது. அப்பனா அவ யான் தான். எதுக்காக அம்மன் உருவத்துல இருக்கா அப்படின்ற மாரி, அவ தான் என்ன காப்பாத்துனா அப்படின்ற மாரி அவன் சந்தோஷப்படுறான். யான் உயிரோட இருக்கத நினைச்சு. இங்க ஒரே சுத்தி பிணங்களா கிடக்குது ஹீரோவ சுத்தி. இத பார்த்து ஹீரோ வந்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டு போய் குன்சுவா நீ எங்க இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கையில, டிராகன் ராஜா வந்து வானத்துல பறந்துட்டு வராரு. இவர பார்த்த ஹீரோ கேட்கிறாப்ல, "இதுதான் உன்னோட உண்மையான உருவமா? இது தெரியாம இத்தன நாள் எங்ககிட்ட வந்து நீ மறைச்சுக்கிட்டு இருந்திருக்க. பாரு எவ்வளோ கேவலமா இருக்கன்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, இங்க டிராகன் ராஜாக்கு ரொம்ப கோவம் வந்து ஹீரோ கிட்ட சண்டை போட வராரு. ஹீரோவும் சும்மா இல்ல, பயங்கரமா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான் டிராகன் ராஜாவ. அப்படியே 2 பேரும் அடிக்கையில டிராகன் ராஜா போவையில ஹீரோ என்ன பண்றான்னா, அவனுக்கு கத்திய வச்சு டிராகன் ராஜா உடம்பு ஃபுல்லா கோடு போட்டு விட்டுறான். இங்க ஹீரோ ரொம்ப வீக்காக அவனோட ஒவ்வொரு முத்திரையும் மறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அவனுக்கு ரொம்ப பெயினாவும் ஆகுது. இங்க டிராகன் ராஜா வந்து தன்னோட மனித உருவத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காரு. என்ன உன் நாட்டு மக்கள் ரொம்ப வீக்கா இருக்காங்கல்ல, பொட்டுன்னு அடிச்சோனே பட்டுன்னு போயிட்டாங்க அப்படின்ற மாரி இவர் சொல்லிட்டு இருக்காப்ல. உன்னோட ஹெட்லார்ட் போன இடத்துக்கு நீயும் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, இங்க ஹீரோயின் வந்து கோயாங்கோ மலைக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கா. அப்ப வந்து ஒரு மேட் பொண்ணு சொல்லிட்டு இருக்கு, "நமக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு. வாங்க நம்மலாம் சேர்ந்து போராடலாம். இந்த நாட்ட விட்டு வெளிய போகாதீங்க" அப்படின்னு எல்லார்ட்டயும் கெஞ்சிட்டு இருக்கு. அப்ப வந்து எல்லாரும் எங்கள விட்டுருங்க. நாங்க எங்கேயாவது போய் பொழச்சுக்கிறோம். இதுக்கு மேல இங்க இருக்க மாட்டோம். இங்க தீய சக்திகள் நிறைஞ்சிருச்சு. இந்த நாடு வாழ தகுதி இல்லாத நாடு. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி ஹீரோ கூட இருந்த நல்ல ஒரு மூமெண்ட்ஸ ஃபுல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவ நாடு மாரி இந்த நாடும் ஆயிடுச்சுன்னு. இங்க டிராகன் கிங் ராஜாக்கும் ஹீரோக்கும் பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு. சக்திய வச்சு, அந்த பவர்களை வச்சு 2 பேருமே பயங்கரமா சண்டை போடையில டிராகன் ராஜாக்கு அதிகமான சக்தி இருக்கு. ஹீரோவால தாக்கு பிடிக்கவே முடியல. அவன் தாக்கு பிடிக்க முடியலன்றது டிராகன் ராஜாக்கு நல்லாவே தெரிஞ்சிடுது. சரி உன் லார்ட் கிட்ட நீ செத்து இப்போ போய் சேரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கையில, இவன் வேற நொய் நொய்ன்னு பேசுறான் அப்படின்ற மாரி ஹீரோ உட்காந்துக்கிட்டு அவனோட முத்திரைகளை வந்து பயன்படுத்த பார்க்குறான். ஆனா அது ஒண்ணுக்கும் வேலைக்காகல. சரி உன் ஸ்பிரிச்சுவல் லேம்பை என்கிட்ட குடுத்துரு அப்படின்னு கேட்கையில, ஒரு கத்தி வந்து பாஞ்சுக்கிட்டு மண்ணுலேருந்து நம்மளுடைய டிராகன் ராஜாவை வந்து அட்டாக் பண்ண போகுது. யார் என்னை அட்டாக் பண்ணுறது அப்படின்னு டிராகன் ராஜா வந்து அதை தடுத்து நிப்பாட்டுறாரு. யார் பின்னாடி இருந்து என் முதுகுலத்தையை பயன்படுத்தி கீழே விலக போகையில் நம்ம ஹீரோ போய் அப்படியே காற்றுல சோலோவாக பறந்துட்டு போகிறான். பறந்துட்டு போய் ஹீரோயினை பிடிச்சிட்டு அவங்க ஒரு குட்டி ரொமான்ஸ் போகுது. இங்கே டிராகன் ராஜா கோவம் வருது. ஹீரோயின் மேலே தாக்குதல் பண்ணையில் நம்ம ஹீரோ வந்து அதை டிஃபெண்ட் பண்ணி அவன் வாங்கிக்கிறான் அந்த அடியை. அவன் வாயிலேருந்து ஒரே ரத்தமாக வருது. ஹீரோயின் சொல்கிறா, எனக்காக நீங்கள் ஏன் அடி வாங்குறீங்க? நீங்கள் கொஞ்ச நேரம் கம்முட்டு இருங்க, அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லல. எனக்காக நீ சண்டை போடக்கூடாது, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறாரு. நீ திரும்ப இந்த சண்டைக்குள்ளே வராத அப்படின்னு சொல்லல. ரொமான்ஸடா பண்ணுறீங்க, தோ உன் ஆளை நான் போட்டு தள்ளுறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா மொத்த வித்தையும் இறக்குறாரு நம்ம ஹீரோயின் மேலே. ஹீரோ அப்படியே பூ மாதிரி படுக்க வச்சிட்டு இருக்கான். ஹீரோயினை மயக்கம் பண்ணி அவளுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் மேலே தாக்க வரையில் நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான் செம்ம கோவத்தோட. ஏன் ஆளை யார் அடிக்கிறது? யாராலையுமே அவளை ஹர்ட் பண்ண நான் விடவே மாட்டேன். அது இமோட்டலாக இருந்தாலும் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியாக இருக்க அவனோட சக்தி மொத்தத்தையும் வெளியே கொண்டு வரான். அது கிட்டத்தட்ட ஒரு ஈவல்
ஸ்பிரிட் மாதிரி அவனுக்குள்ள ஒரு கருப்பு கலரில் ஒரு புகை மாதிரி வருது. அவனுக்கு ஒயிட் கலர் புகை வந்த மாதிரி அவனுக்கு கருப்பு கலர் புகை வந்து அப்படியே அவன் உடம்பு ஃபுல்லாக நெருப்பு மாதிரி எரியுது. அவன் சக்தி மொத்தத்தையும் வெளியே கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்துட்டு அவனை தாக்குறான். அது வந்து டிராகன் ராஜாவால் தாக்கு பிடிக்கவே முடியல. ஹீரோ அவ்வளோ ஃபோர்ஸாக என்னைய விட அடிக்கிற ஒன்றை அழிச்சிட்டு தாண்டா நாஸ் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சக்தியும் இருக்கையில் இங்கே டிராகன் ராஜாவால் அவ்வளோதான் கட்டுப்படுத்தவே முடியல. நம்ம ஹீரோவுடைய சக்தி அந்த அளவுக்கு பவராக இருக்குது. டிராகன் ராஜா அப்படியே அழிஞ்சு போகிறாரு காத்தோட காத்தா. ஹீரோ வந்து அப்படியே ரத்த வாந்தி எடுக்கிறான். ஏன்னா அவன்கிட்ட இருக்க மொத்த சக்தியுமே அவன் பயன்படுத்திட்டான். கிட்டத்தட்ட அவன் சாகிற நிலைமைக்கு போகிறான். அப்படியே அவன் படுத்துட்டு இருக்கையில் ஹீரோயினை பார்த்துட்டே செத்துடுறான். அப்போ வந்து அந்த ஓவியத்தை வந்து எடுத்து வெளியே போட்டுடுறான். அவளுக்காக ஒரு ஓவியத்தை கடைசியாக போட்டுட்டு அவனும் காத்தோட கரைஞ்சி போகிறான். ஹீரோயின் அங்கே வந்து மயக்கத்தில் அப்படியே படுத்து கிடக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளியுது. நாம் எங்கே இருக்கோம், இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஸ்லோவாக கண்ணை முழிச்சு பார்க்குறா. ஹீரோ தன்னை காப்பாற்றினது எல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. அங்கே ஒரு பொண்ணு எல்லாரும் எந்திரிங்கன்ற மாதிரி கத்தையில் நீங்கள் லார்ட் ஜூவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லார்ட் ஜூ எங்கன்னு தெரியல, இங்கே ஃபுல்லாக தீய சக்தி வந்து நிறைஞ்சிருச்சு, இந்த இடத்த விட்டு போங்க, லார்ட் ஜூவை நம்ம வந்து கண்டிப்பாக கண்டுபிடிப்போம், நல்ல தகவல் கிடைக்கும், இப்போதைக்கு இங்கே இருக்கிறது சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லல. ஹீரோயின் அப்படியே வந்து அந்த குயாங்கோ மலையை பார்த்துட்டு எனக்கு அதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மலையை பார்த்துட்டு அந்த மந்திர விளக்கை எடுக்கிறதுக்காக ஹீரோயின் அதை நோக்கி போகிறா. அதை போய் பார்க்குறா. இப்போ யாருமே அவள் பக்கத்தில் இல்லை. அவள் ஈஸியாக அந்த மந்திர விளக்கை எடுத்துடுறா. எடுத்ததுக்கப்புறம் அங்கே ஒரு முத்திரை மாதிரி ஃபார்ம் ஆகுது. அது க்ளோ ஆகுது. அப்படியே அதை எடுத்து வச்சு பார்க்குறா. இனிமேல் இதை வச்சு நான் என் நாட்டு மக்களை காப்பாற்றிடுன்னு பார்க்கையில் அந்த இடமே பயங்கரமாக அதிருது. அது வந்து அப்படியே வந்து கல்லெல்லாம் மேலே மேலே விழுகுது. ஹீரோயின் போக பார்க்குறா. அவளால் போகக்கூட முடியல. அந்தளவுக்கு அந்த இடம் அதிரையில் அவள் கீழே விழுகிறா. ஸ்லிப் ஆகி விழுகையில் மேலே ஒரு கூர்மையான ஒரு ஊசி மாதிரி ஒரு பாறை அவளை நோக்கி வருது குத்துறதுக்கு. அதோட அவள் கத்துறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. இங்கே பிங்கு தான் வந்து ஹீரோயின் மேலே படுத்திருக்கா. நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்கையில் அதெல்லாம் இல்லை, இவ்வளோ பெரிய பாறை உன்னை தாக்க வந்துச்சு, அது உன்னைய வந்து எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம பிங்கு சொல்கிறான். இவன் பேர் எருமான்னு சொன்னால் நல்லா இருக்கான்னு சொல்லிதான் பிங்குன்னு சொல்கிறேன். இதை மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி இப்போ வா அந்த இடத்த விட்டு போகலாம், இது ரொம்ப டேஞ்சரான இடமா இருக்குது, உனக்கு எதுவும் அடிப்படையிலே அப்படின்னு கேட்கையில் நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்கல, உன்னை தேடியே வந்த, நீ ஒரு குகைக்குள்ளே போன, நானும் வந்தேன் அப்படின்னு சொல்லல. இன்னொரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஜியாங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் ஹீரோயின் வந்திருக்கா. நீ எதுக்கு என்னை காப்பாற்ற வந்த, நீ ஒன்றே என்னை காப்பாற்ற தேவையில்லை அப்படின்னு சொல்லல. மூஞ்சியில் ஒரு குத்து விட்டு அவளை மயக்கம் போட வச்சு இங்கே வந்து பிங்கு தூக்கிட்டு வரான். இவன் என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்கா, இவ இளவரசியா, பேசாமல் இவளுக்கு நதிக்கரையில் போட்டுட்டு போயிடுவோன்னு சொல்லல. அப்பெல்லாம் சொல்லாத, இவளை கூட்டிகிட்டு வா, தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஹெட் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, லீடர் கிட்ட. ரொம்ப சந்தோஷம், நீங்கள் அங்கே மாட்டிக்குவீங்கன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சொல்கிறா, இதை மாதிரி வந்து அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கையில் என்னன்னே தெரியலம்மா, துடுதுப்புன்னு ஒரே பிணங்களாகிடுச்சு, இதை மாதிரி வந்து அந்த நாடே அழிஞ்சு போச்சு, அது நினைக்கல, மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, சரி விடு, நம்ம உயிர் பொழிச்சு வந்ததே பெரிய விஷயம், அங்கே லார்ட் ஜூலாம் இறந்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லல. என்னது லார்ட் ஜூ இறந்துட்டாரா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஷாக் ஆறா. அப்படி கண்ணெல்லாம் கலங்கி இதயமே உடஞ்சிடுது. அந்த இடத்துல ரொம்ப சோகமாக அந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஒரு மூங்கில் காட்டுக்குள்ளே வந்து உட்காந்து பயங்கரமாக லார்ட் ஜூவை நினச்சி அழுகிறா. ஏன்னா நிறையா தடவை அவன் ஹெல்ப் பண்ணியிருப்பான் இல்லையா, அவன் எவ்வளவோ அவன் லவ்வை சொல்ல ட்ரை பண்ணியிருப்பான். இது மாதிரி நீ நினச்சேன்னா நீ கீழே தள்ளி விட்டு கூட சாகடிக்கலாம் எல்லாமே சொல்லியிருப்பான். ஒவ்வொரு தடவை அவள் தப்பு பண்ணல, அதை அவன் வந்து மைனே பண்ணியிருக்க மாட்டான், இவளை மன்னிச்சு ஏற்றுட்டு இருந்திருப்பான். இதை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் என் கூட இருந்திருக்கணும், இப்படி என்னை விட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹெவியாக உட்காந்து அழுதுகிட்ட கையில் நம்ம ஜியாங் பக்கத்தில் வரான். வந்து அவன் கஷிஃபை கொடுக்குறான். யாருன்னு சொல்லிட்டு இவள் பார்க்கையில் ஜியாங் அந்த கஷிஃபை வாங்கி மூஞ்சியை தொடச்சிக்கிறா. இவள் அழுகையில் அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஆளா உனக்கு அவன் அப்படின்னு கேட்கையில் அப்படிலாம் இல்லை, பல தடவை நான் உயிருக்கு போராடி நான் சாக போகிற நிலமையில இருக்கையில் அவர் தான் வந்து என்னை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லல. இந்த கஷிஃபை திரும்ப கொடுக்குறான். அவன் சொல்கிறான் வேண்டாம் இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லல. ஹீரோயின் வச்சுக்கிறா. இது மாதிரி பேசாமல் வா, நம்ம வந்து பிங்க் சிட்டிக்கு போகலாம், போய் நம்ம சந்தோஷமாக வாழலாம், நீ என்னை மன்னிச்சிட்டியா அப்படின்னு கேட்கையில் ஹீரோயின் சாரி உன் கண்ணை நான் பறிச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது மாதிரி நம்ம அழகாக சந்தோஷமாக வாழலாம், உனக்கு நடந்த இழப்புக்கு ஈடுகட்ட முடியாது, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் யான்ட்டு. அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு அதை விட முக்கியமான வேலைகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயின் சொல்கிறான். நான் வரமாட்டேன், நீ என்னை மறந்துடு அப்படின்னு சொல்லல. எதுக்காக நீ அம்மன் ஹீரோயின் வீட்டுக்கு போவையில் அந்த கர்ஷிப் வெளியே இருக்கு, அதை பார்த்து இவன் ரொம்ப ஃபீல் பண்ணல. அங்கே வந்து லீடர் வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி அவள் கிளம்பிட்டா, அவள் எங்கே போனான்னு சொல்லிட்டு சொல்ல கிடையாது, இனிமேல் இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி போயிட்டா, நாங்களும் இந்த இடத்த காலி பண்ணிட்டு எங்கள் ஊரை தேடி போகிறோம், இதுக்கு நாங்கள் எங்கள் ஊரை தேடி போகிறோம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கையில் ஹீரோயின் வந்து குயாங்கோ மலைக்கு தான் பிங்கை கூட்டிகிட்டு போவையில் உனக்கு ஜூவை தான்
தான் பிடிக்கும். அது போக வந்து லார்ட் ஜூவ தான் பிடிக்கும். என்னையெல்லாம் உனக்கு பிடிக்குமா? அப்படின்னு இவ வந்து சொல்லிட்டு இருக்கா. நீ எத பத்தி பேசுற? எனக்கு யாரையுமே பிடிக்காது அப்படின்னு சொல்லயில, என்ன உனக்கு பிடிக்குமா? பிடிக்காதா? அப்படின்னு கேட்கையில, ஹீரோயின் சொல்றா, "அவங்க யாரையும் எனக்கு பிடிக்காது. ஆனா உன்னைய மட்டும் பிடிக்கும். நீ ரொம்ப வித்தியாசமானவ. நீ பண்றதெல்லாம் கியூட்டா இருக்கும். நிஜமாலே உன்ன மட்டும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா?" அப்படின்ற மாரி இங்க ஹீரோயின் சொல்றா. "நீ ரொம்ப வித்தியாசமானவ. உன் கூட இருக்கையில நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். நான் யார் கூடயோ இருக்கிற மாரிலாம் ஃபீல் பண்றது கிடையாது." அப்படின்னு சொல்லையில, சரி இது கேட்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மவுண்டன் கீழ போனோனே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிருவோமான்னு கேட்கையில, "வேண்டாம். எனக்கு நெறைய வேலை இருக்கு. அந்த வேலையெல்லாம் நீ சர்வன்ட்டோட இருக்கையில நான் தான் மிஸ்டர் ஜூயே." ஜூயேனா யாருன்னா, இவங்களுக்கு லீடரா இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்க தான். ஜூயே கிட்ட சொல்லி, "நான் தான் உன்னைய சர்வன்ட்டோட இந்த குயாங்கோ மலைக்கு வர வச்சேன்." அப்படின்ற மாரி இவங்க சொல்றான். அதுக்கப்புறம் வந்து இந்த விளக்கு சாதாரண மக்கள் கிட்ட இருக்கக்கூடாது. இது ரொம்ப வந்து ஒரு புனித விளக்கு. இது வந்து சாதாரண மக்களுக்கு தேவைப்படாது. இது என்னைய மாரி ஆட்களுக்கு தான் தேவைப்படும். இந்த விளக்க நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். இது உனக்கு தேவையில்ல. நீ சாதாரண மக்கள் தானே அப்படின்ற மாரி இவன் சொல்லிட்டு அந்த விளக்க எடுத்து வச்சுக்கிறான். சரி நான் போயிட்டு வரேன். இனிமே நம்ம வந்து மீட் பண்ணவே மாட்டோம். அதுக்கப்புறம் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். நிஜமாலே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறேன். அப்படின்ற மாரி இந்த இடத்துல ஹீரோயின பயங்கரமா ஏமாத்திட்டு கிளம்பிடுறான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்னலாம் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். சீக்கிரமா அந்த ட்ராமாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம்.